ராதா, பாத்து பாத்து பாத்து, பரவாயில்ல. என்ன நடந்தது சொல்லு. ஏசிபி பாண்டியன் கிட்ட மதன் மாமாவை போட்டு கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சதால நந்தகுமார தேடி போனேன். அவன் அப்ப ஜோதிகா கிட்ட ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தான். அப்போ ஏண்டா உனக்கு குடும்பம் நடந்தா அடுத்த பொண்டாட்டி கேக்குதா? நந்தகுமார் அடிச்சு சாச்சதும் முதல் வேலையா நான் உங்களுக்கு தான் போன் பண்ணேன். ஆனா என்ன அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ அந்த நந்தகுமார் என்ன தூக்கி கிணத்துல போட பார்த்தான். இந்த நந்தகுமார் எதை நினைச்சாலும் அதை அடைஞ்சே தீர்வாண்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் என்ன பெருசா ஆசைப்பட்டேன்? எனக்கு காலையில தாங்க சுய நினைவே வந்துச்சு. ஊர்க்காரவங்க காப்பாத்தி இங்க கொண்டு வந்து சேர்த்தத நர்ஸ் சொன்னாங்க. அக்கா, இப்ப மதன் மாமா எப்படிக்கா இருக்காரு? அவரு அந்த ஏசிபி பாண்டிய கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திட்டாரா? மதன் மாமா தன்னை நிரபராதின்னு நிரூபிச்சிட்டாரா? மதனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க ராதா. நந்தகுமார் உயிரோட இருக்கிறத கோர்ட்ல நிரூபிக்க முடியல. அதனால மதனுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா நான் விட மாட்டேன். மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணி நந்தகுமார் உயிரோட தான் இருக்கான்னு நிரூபிப்பேன். அதுக்கான முதல் ஸ்டெப்பே உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கதான் உன்னை தேடி வந்திருக்கேன். மதன் மாமாக்கு தூக்கு தண்டனையா? இந்த அநியாயத்தை தடுக்க முடியலையாக்கா? இத கேட்கவா நான் உயிரோட இருக்கேன்? இதுக்கு நான் கிணத்துல செத்து போயிருக்கலாம்க்கா. என்ன பேசுற ராதா? உன் வயத்துல ஒரு குழந்தை இருக்கிறத மறந்துட்டியா? இது அந்த அயோக்கிய கொடுத்த குழந்தை தானக்கா. அது உயிரோட வந்தா அவன மாதிரியே குற்றவாளியா தான் தெரியும். அதுக்கு என் வயிற்றுலயே அது கரைஞ்சு போயிடலாம். வாய மூடு, இப்படிலாம் பேசாத. நந்தகுமார் செஞ்ச தப்புக்கு குழந்தை எப்படி பொறுப்பாகும்? நல்லபடியா பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதெல்லாம் மறந்துட்டு வெறுப்புல ஏதோ பேசிட்டு இருக்காத. இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு. மதனை முதல்ல தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தணும். சொல்லுங்கக்கா, நான் என்ன செய்யணும்? நான் உன்னை நீதிபதி கிட்ட கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா உனக்கு பெட் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொன்னதுனால என் முடிவை மாத்திக்கிட்டேன். நீதிபதி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவரை இங்க கூட்டிட்டு வரேன். அவர்கிட்ட நந்தகுமார் உயிரோட இருக்கிறத பத்தி நீ ரகசிய வாக்குமூலம் கொடுக்கணும். கொடுக்கறேன்க்கா, நான் கொடுக்கறேன். நந்தகுமாரை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீதிபதி கிட்ட நான் வாக்குமூலமா கொடுக்கறேன். என்ன நம்புங்கக்கா. உடம்பு பாத்துக்க, நான் வரேன். சரிங்கக்கா. இதுதான் உங்க திட்டமா? நடக்காது. நடக்க போற என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு என் மாமாவே கூப்பிடலாமா வேணாமா? வேணாம் வேணாம். அந்த ஆளு வந்தா ஒரே பிரச்சனை ஆயிடும்.
சண்டை போடுவான். அண்ணையா அண்ணையா, என்னம்மா? மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு சாப்பாடு தயாரா இருக்கு. அம்மா, என்னம்மா ఈ బ్యాగ్? అది చెన్నైకి పోయి என் ఫ్రెండ్ ஜோதிகாவை நிச்சயதார்த்தத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு வஸ்தானு. என்னம்மா, ஊருக்கு தனியாவா போறே? இரு நானும் வரேன். வேண்டாம் வேண்டாம் அண்ணையா, நீ இங்கேயே இருந்து என் நிச்சயதார்த்த வேலையை சூடு. நான் ஜோதிகா போய் பார்த்துட்டு பேசிட்டு நெக்ஸ்ட் பஸ்ல திரும்பி வந்துருவேன். சரிம்மா, அதுவும் சரிதா. அம்மா, నువ్వు ஜோதிகா மட்டும் கூப்பிடாம என்ன பண்றேன்னா அவங்க ஹஸ்பண்டு அவங்க ஃபேமிலில எல்லாரையும் கூப்பிடு. நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லுமா. என்ன? சரி அண்ணியா, வஸ்தானு. சரி போ. அம்மா தாயே, ஒரு நிமிஷம் இருமா. நான் இப்போ வர, நீ அங்க உட்கார். எல்லாம் நல்லபடியா நடக்கணும் சாமி. ஏடுகொண்டல வாடு. என்னம்மா, உட்கார் சொன்னல, உட்கார். எதுக்கு அண்ணையா? சொல்ற, அவசரப்படாத. அதே காலிங்க வை. காலை காட்டம்மா. ఎందుకు అన్నయ్య? அதுவா, இது நம்ம குலதெய்வம் கோயில்ல மந்திரிச்சு வாங்கிட்டு வந்த கயிறு. இது உன் கால்ல கட்டிக்கிட்டா உனக்கு எந்த ஆபத்தும் வராதம்மா. எல்லாம் நல்லதுதான் நடக்கும். எந்த காத்து கருப்பும் உன்னை அண்டாது. என் பங்காரு தள்ளி. நீ எந்த ஆபத்தும் இல்லாம பத்திரமா போயிட்டு வரணும். என்ன? உனக்கு ஒன்னும் ஆகாது. இந்த கயிறு இருக்குல்ல, உன்னை காப்பாத்தும். அண்ணையா, நீ இருக்கும்போது என்கிட்ட எந்த காத்து கருப்பும் வராது. நீதான் என்னை கூட இருந்து பத்திரமா చూసుకుంటావుல. முடிஞ்சது. ஏடுகொண்டல வாடா தேவுடா. சரிங்கம்மா, பத்திரமா போயிட்டு வா. இந்தா பட்டுக்கோ. போயிட்டு வர அண்ணையா. சரிம்மா, சரி. చెప్పు పర్వేష్. ராதிகா, நமக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நினைச்சு எனக்கு இப்பத்துல இருந்தே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை பொண்ணு பார்த்ததுல இருந்தே ஹார்ட் பீட் லப்பு டப்புன்னு துடிக்காம ராதிகா தான் துடிச்சிட்டு இருக்கு. உன்னை சொல்லட்டுமா, எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நான் உடனே கிளம்பி வரட்டுமா? ஒத்து பர்வேஷ், நேனே உங்களை பார்க்கறதுக்கு வர. இத கேட்கும் போதே அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இன்ப அதிர்ச்சியை என்னால தாங்கிக்கவே முடியல. உண்மையாதான் சொல்றியா? நீ இங்கதான் வரியா? என்ன பார்க்க வரியா? எந்த பஸ்ல வருவ? உன்னை எங்க வந்து பிக்கப் பண்ணும்? நீ சொல்லு, நான் உடனே வந்துடுறேன். నాకు చెన్నైలో ఒక ఫ్రెండ్ ఉంది. அவளை நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு அப்படியே அவளையும் கூட்டிட்டு வந்து நேனும் உங்களை பாக்குறேன். ஓ, எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். உன் தோழி கிட்ட மறக்காம நம்ம 2 பேரும் ஜோடியா எடுத்த செல்ஃபி போட்டோவை காமிச்சு நம்ம ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கேட்கணும். முக்கியமா உங்களை அவகிட்ட காட்டுறதுக்காக தான் నేను చెన్నైకి వస్తున్నాను. உங்களை பார்த்ததும் அவ ரியாக்ஷன் ఏంటి అని, அவ கமெண்ட் ఏంటి అని அவளையே நேர்ல கூட்டிட்டு வந்து அவ வயலே சொல்ல வைக்கிறேன். போதுமா? சூப்பர் ராதிகா, நீ உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வா. உனக்காகவும் உன் ஃப்ரெண்டுக்காகவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாய் பாய்.
சர்வேஷ், எப்படி இருக்கீங்க? நீங்க எங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த நந்தகுமார் சொல்றான். அதெல்லாம் நிஜமா சர்வேஷ்? நீங்க ஏன் அவன்கிட்ட இருந்து இன்னும் தப்பிச்சு வராம இருக்கீங்க? நீங்க எப்ப வருவீங்க? உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துருங்க சர்வேஷ். ஜோ, ஜோ, ராதிகா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சாரிடி, உன் கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்த, என்னால வர முடியாம போயிடுச்சு. பரவாயில்லடி. ராதிகா, அம்மா, அக்கா, எப்படி இருக்கீங்க அக்கா? நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க ராதிகா? நான் நல்லா இருக்கேன்க்கா. ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். என்ன? నాకు மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருந்துக்கா. எனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். இத சொல்றதுக்கு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சரி, நீ கீழே போய் விளையாடு. அம்மா, மாப்பிள்ள அசலா இல்ல சொந்தமா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? కళ్యాణ మాప్ల సొంత లాంటి వేర ఆయన బిజినెస్ చేస్తున్నారు. అత్తగారు, మామగారు, నాతనారు ఎవరూ లేదు. ஒரு அண்ணா இருக்காரு. அமெரிக்கால கல்யாணம் ஆகி அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குல? எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டி. மாப்பிள்ள நல்லா அழகா இருக்காரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நாங்க லவ்வர்ஸ் தான். நாங்க ரொம்ப பொருத்தமான ஜோடின்னு எல்லாருமே சொல்றாங்க. எப்படி நீங்க அங்க வரதானே போறீங்க? அப்பா மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. சாரி ராதிகா, இப்போதைக்கு நாங்க உன் நிச்சயதார்த்தத்துக்கு வர சூழ்நிலையில இல்ல. ఏంటి జో அப்படி சொல்ற? నేను నీ కళ్యాణத்துக்கு வரலன்னு தானே நீ இப்படி சொல்ற? அப்படிலாம் இல்ல. இப்ப எங்க குடும்பத்துல கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்டா. அதனால எங்களால இப்போதைக்கு வர முடியாதுடா. ஏன், ఎందుకు ஜோ? அது ஒண்ணும் இல்ல. உன் நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா ஜோதிகா வருவா. நாங்க அவளை அனுப்பி வைக்கிறோம். நீ ஒண்ணு கவலைப்படாத. சரி ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. சரி, பாய். நான் வரேன். சரி, போயிட்டு. మర్చిపోయాను. జో, నేను నీకు హస్బెండ్ కు ஒரு gift கொண்டு வந்தேன். உன் ஹஸ்பண்ட் கூப்பிடு. கூப்பிடுறீ?
ஹஸ்பண்ட கூப்பிடு ஜோ. ராதிகா, அது ஒண்ணும் இல்ல. அவரு வெளியூர் போயிருக்காரு. எப்படியும் உன் மேரேஜ்க்கு ஜோதிகாவை அவரோட ஜோடியா அனுப்பி வைக்கிறோம். சரியா? சரி, ஓகே. ஜோ, இந்த கிஃப்ட வாங்கிக்கோ. நெக்ஸ்ட் டைம் நான் அவரை பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன் ஆண்டி. நான் போயிட்டு வரேன்க்கா. பார்த்து போயிட்டு வா. பை ஜோ. இங்க தானே வச்சேன். என்னம்மா என்ன ராதிகா? நான் மொபைல் இங்க வச்சேன் ஆண்டி. மொபைல் இங்கதான் வச்சு. இங்கதான் இருக்கும், இரு. அவ வச்சிருக்காங்க. இரு, நான் வாங்கிட்டு வரேன். தேவிகா செல்லம், அது அவங்களோடது. அந்த போன் உங்ககிட்ட வச்சிருக்கியா? என்ன பண்றீங்க இந்த போன் வச்சுக்கிட்டு? சித்தப்பாவா? என்னது சித்தப்பா? சரி, ஆண்டி மொபைல் தானே அது. நீ எடுத்துட்டு வரலாமா? ஆண்டி கிட்ட கொடுத்துடலாமா? வா, கொடுத்துடலாம். இந்தா பாப்பா. நான் போயிட்டு வரேன் ஆண்டி. சரி, பை. டாடா. சித்தப்பா, சித்தப்பா. என்னடா, சித்தப்பா போட்டோ அவங்க கிட்ட கொடுக்க போறியா? இந்த இடம் தானே? ஆமா மேடம், இங்கதான் மேடம். பூமிகா, கார் எங்கேயாவது மறைவா நிறுத்திட்டு நம்ம அங்க போலாம். சரிக்கா. அக்கா, அந்த திருட்டு பையன் சரியா நடத்ததா சொல்லியிருக்கான். நம்ம கொஞ்சம் அசந்தா கூட ஈஸியா தப்பிச்சிடுவான். அவனை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, என் கையாலே அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு. பூமிகா, இப்ப ஆவேசப்படாம ஆக்கப்பூர்வமா சிந்திக்கணும். உணர்ச்சி வசப்படாத. அவனை பிடிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அது தவற விடக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். நந்தகுமார் வந்ததும் சந்தர்ப்பம் பார்த்து அவனை தப்பிக்க விடாம பிடிச்சு கொடு. புரியுதா? என்ன பதிலே இல்ல? மேடம், அவன் இப்ப கண்டிப்பா வந்துருவான். நீங்களே புடிச்சுக்கோங்க. ஆனா என்ன விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனை நானே எப்படி மேடம் பிடிச்சு கொடுக்க முடியும்? நீ தான் பிடிச்சு கொடுக்கணும். இல்லனா மேடம், என்ன ஒன்றும் செஞ்சிடாதீங்க. உன் ஃப்ரெண்ட் ஒன்னும் உத்தம இல்ல, அவன் ஒரு பெரிய அயோக்கியம். அந்த நந்தகுமாரால இவங்க குடும்பமே சின்ன பின்னமாய் செதறி போச்சு. அவனை கையும் களவுமா பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கலனா மதனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற. அந்த நந்தகுமாரால பூமிகாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ஜோதிகா, சர்வேஷ், ராதா எல்லாரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அவனை காப்பாத்துறதை விட பிடிச்சு கொடுக்கறது தான் உனக்கு நல்லது. இல்லனா உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஐயோ, நீங்க சொன்ன மாதிரி புடிச்சு கொடுத்துறேன் மேடம். நான் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்துட்டேன் மேடம். பணத்துக்காக நந்தகுமார் பேச்ச கேட்டு சர்வேஸ்க்கு மெமரி லாஸ் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவனை கையும் களவுமா புடிச்சு கொடுத்துறேன். நீங்க ரெடியா இருங்க மேடம். டேய் போலி டாக்டரே, மறுபடியும் சொல்ற கேட்டுக்கோ. அந்த நந்தகுமார் வந்த உடனே அவன் கூட சேர்ந்து நீயும் தப்பிச்சிடலாம்னு நினைச்சான்னு வச்சுக்கோயேன், உன்னை அக்கா ஷூட் பண்ணிடுவாங்க. ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன், நான் மனசு மாற மாட்டேன். என்ன நம்புங்க மேடம்.
ராஜ்குமார் தான் ஃபோன் பண்றா மேடம். ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. ஹலோ ஹலோ, நான் சொன்ன இடத்துக்கு சரியா வந்துட்டியா? வந்துட்டேன் நந்து. நீ சொன்ன இடத்துல தான் இருக்கேன். சீக்கிரமா, நான் பணத்துக்காக வெயிட் பண்றேன். என்னை தேடி கண்டுபிடிக்க ஒரு பேய் கூட்டமே அலைஞ்சிட்டு இருக்கு, தெரியுமா உனக்கு? மாமனை ஏதாவது தப்பு நடந்துச்சு, உன்னை அதே இடத்துல கொண்டு புதைச்சிருவேன். ஐயோ நந்து நந்து, அப்படியெல்லாம் சந்தேகப்படாத. நான் கேட்ட பணத்தை எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணு. நான் இந்தியா விட்டே ஓடி போயிடுறேன். சரி, இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வந்துருவேன், வெயிட் பண்ணு. ஓகே நந்து. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூடு நல்லறத்தோடு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவியானாள். முகம் தெரியாதவனின் கையை பிடித்து 7 அடி எடுக்கையிலே ஹோமகுண்டத்துக்குள் சாம்பல், நடக்கும் பாதையெங்கும் நெருப்பு.